பந்தம் எது சொந்தம்? பேஷண்ட் நேம் ப்ளீஸ். விமல். விமல். 5000 பில் இப்ப கட்டிடுங்க. மெடிக்கல் பில் வந்தனே பாதி அப்புறம் கட்டுங்க. இந்தாங்க. இந்தாங்க பில். Thank you. It's all right. சார், இங்க வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, ஒரு ஆக்சிடென்ட். பேஷண்ட் இப்பதான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். ஆக்சிடென்ட்டா? எப்படி ஆச்சு? அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நீ எப்படிங்க? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கு. அப்படியா? டாக்டர் செக்கப்புக்கு வர நேரம். நான் வரட்டுமா? சார், எந்த வார்டில் இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 8 நம்பர் வார்டில் இருக்கேன். வரேன். டாக்டர், பேஷண்ட்க்கு எப்படி இருக்கு? அடிபட்டதால அதிர்ச்சியா இருக்காரு. ஆஹா. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். பெருசா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? நத்திங் மிஸ்டர் கௌதம். ப்ராப்ளம் இல்லாதனால தான் இமிடியட்டாக இவரை இங்கே அட்மிட் பண்ணிட்டேன். இல்லைனா போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கணும். ஐ சி. அதை விட நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவராக போயிட்டீங்க. முதல்ல பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நான் வர்றேன். தேங்க்யூ. சார். அடடே, வாமா. இவர் யாரு? உங்க ரிலேஷனா? இல்லம்மா, யாருன்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரி மதுரை ஆசிரமத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தப்போ மருவத்தூர்கிட்ட யாரோ சில பேர் இவர் அடிச்சு போட்டிருந்தாங்க. ஐயோ. மனிதாபான அடிப்படையில் காரை தூக்கி போட்டு இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். முகத்தை பார்த்தா ரொம்ப நல்லவராக தெரிஞ்சிச்சு. அவரோட பேன் பேக்கெட்டில் ஃப்ளைட் டிக்கெட் ஏதோ ஒன்று வச்சுருந்தாரு. அதை பார்த்தா இவரோட பேரே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் ஒன்றும் பெருசாக ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பாவம் சார், உங்களை மாதிரி நல்லவர் கண்ணில் பட்டதுனால பொழிச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இவரும் நல்லவராக இருக்கிறதுனால தான் என் கண்ணில் பட்டிருக்காரு. எனிவே, மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கப்புறம் யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எதுக்கும் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சார். அப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனையாயிட போகுது. இல்லைம்மா, உயிரை காப்பாற்றுங்கிற அவசரத்தில் அவர் அப்படியே காரை தூக்கி போட்டு மெட்ராஸ் கொண்டு வந்துட்டேன். இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எனக்கு என்னமோ அதுக்கு அவசியமாக இருக்குன்னு தோணலை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இவரோட முகத்தை பார்க்கும்போது தப்பானவராக எனக்கு தோணலம்மா. அதோட அவர் வச்சிருந்த லக்கேஜில் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அவர் வச்சிருந்த ஜுவல்ஸில் ஒரு புது தாலி இருந்ததுமா. அதை பார்த்த உடனே தான் அவரை காப்பாற்றணுங்கிற எண்ணமே எனக்கு வந்தது. அகிலா, நான் மெட்ராஸ் வந்த விஷயம் வீட்டுக்கே தெரியாது. நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, விமல் எழுந்ததும் அவனை சாப்பிட வச்சு டேப்லெட்ஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்லைம்மா, எனக்கு பசியும் இல்லை, சாப்பிட்ற மூடும் இல்லை. சரி இருங்க, நான் போய் கேண்டீன்ல ஏதாவது வாங்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. என்னன்னா மேக்ஸிம் படிக்கிறியா? இந்தா நீயும் படிக்கிறியா? வேணாம், நீயே படி. யாருண்ணா அந்த வருஷா? என்னோட ஃப்ரெண்டுமா. அதான் அன்னைக்கே எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேனே. ஏன் கேட்குற? அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க. எல்லாரும் மனசுலையும் ஒரே நிமிஷத்தில் இடம் பிடிச்சிட்டாங்கண்ணா. அப்படியா? என்ன பண்ண? வித்யா கேட்குறான்ல, சொல்லிட்டு போயேன். வித்யா சொல்லுமா. அம்மாவை பியூட்டி பார்லர் கூட்டின்னு போய் ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி பண்ணிட்டாங்க. அம்மா அந்த இதுல பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா அப்பாக்கு தான் பிடிக்கல. அண்ணா,
அவங்க இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பண்றாங்களே, இது அவங்களோட கேரக்டரா இல்ல நீ ஏதாவது ஐடியா கொடுத்தியா? ஏய் ஏய், இது ரொம்ப டூ மச். நான் என்னமோ அவளுக்கு நடிக்க கத்து கொடுத்து அவர் நடிக்கிற மாதிரி இல்ல பேசுற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். என்ன நினைச்ச? வர்ஷா எனக்கு அண்ணியா வர போறாங்கன்னு நினைச்சேன். அண்ணா உனக்கும் வர்ஷாக்கும் லவ் தானே? ஏய் வேண்டாம், உத வாங்குவ. இதெல்லாம் உனக்கு தேவையில்ல. போய் தண்ணி கொண்டு வா போ. நீ சொல்லணும்ல, நான் வர்ஷா கிட்ட கேட்டுக்கிறேன். இது பெரிய விஷயம், யாரும் சொல்ல மாட்டீங்க. சீக்கிரமா வா. என்கிட்ட மட்டும் சொல்லுனா, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். வர்ஷா எனக்கு அண்ணி தானே? நிஜமா? ஏய் வித்யா, ஏன் வீட்டுக்குள்ள இப்படி சத்தம் போடுற? கௌரி, வர்ஷா ஃபோன் பண்றேன்னா ஏதாவது பேசுனாளா? அவ உனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்படிமா பேசுவா? இல்ல, என்னை எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னா, ஆண்டி நீங்க 10 மணிக்கு ரெடியா இருங்க, நான் 9:30 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா. ஓஹோ, வர்ஷாவும் நீயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. அம்மா, வர்ஷாவை உனக்கு பிடிச்சிருக்கா? வர்ஷாவை யாருக்கு பிடிக்காது? ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. நேற்று என்ன லேடிஸ் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா. அங்கே அவளுக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா? கலெக்டர் ஒய்ஃபு, ஐஜி ஒய்ஃபு இவங்களையெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. வர்ஷாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்ஷாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வர்ஷாவை லவ் பண்ணேன். அவளோட கேரக்டருக்காக தான் நான் அவளை லவ் பண்ணேம்மா. அவள் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமக, எனக்கு ஏற்ற மனைவி. அதனால தான் வர்ஷாவை கூட பழக சொன்னேன். உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னோட ரூட்டும் கிளியர். வர்ஷா தான் இந்த வீட்டு மருமகன்னு நேத்தே நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம அளவுக்கு அவகிட்ட பணம் இல்லைன்னாலும் நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற பொண்ணு தான் வர்ஷா. ஏமா கண்ணு தெரியல, பார்த்து வரக்கூடாது. ஹலோ, கத்தாத. நான் வேணும், நான் உடைச்சேன். ஏதோ பேங்க் பட்டு தெரியாம உடைஞ்சிருச்சு. இத முக்கியமான விஐபிக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கம்மா. இருந்ததே ஒரே பீஸ், அதையும் போட்டு உடைச்சிட்டீங்க. சாயங்காலம் வந்தா நான் என்னமா பதில் சொல்றது? நீ என்ன வேணா பதில் சொல்லு, எவ்வளவு பணம்னு சொல்லு, நான் பே பண்றேன். அதுக்கு நீ அனாவசியமா கத்தாத. முன்ன பின்ன பாத்திருந்தாதானமா இதை பத்தி உங்களுக்கு தெரியறதுக்கு. சாயங்காலம் வந்து கேட்பாங்க, இப்ப நீங்க உடைச்சிட்டீங்க, நாங்க என்னமா பதில் சொல்றது? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இது மட்டும் இல்ல, மொத்த கடையோட விலை என்னன்னு சொல்லு, நானே வாங்கிக்கிறேன். சத்தம் போமா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. 1500 எடுத்து வச்சுட்டு போயிட்டே இரு. ஹலோ மிஸ்டர், நான் யாருன்னு தெரியுமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்னமா? வித்தின் 24 hours இந்த கடையை நான் வாங்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். உஷா, என்ன ப்ராப்ளம்? வாங்க ஜோதி. ஏதோ தெரியாதனமா கைப்பட்டு கீழே விழுந்துச்சு, அதுக்கு போய் இந்த கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு. சார், உடைச்சதுக்கு 1500 ரூபா கொடுங்கன்னு மரியாதையா தான் கேட்டேன். அதுக்கு இவங்க கடையை வாங்கிறவன் அதை வாங்குறேன்னு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. நான் யார் தெரியுமா? தெரியும் சார், சங்கர் சில்க்ஸ் ஓனர். ஜோதி, என்ன பண்றீங்க? கொஞ்சம் இரு. இது உங்க முதலாளி வந்தப்புறம் அவர் கையில கொடுத்து உஷாங்கிற இவங்க பேருக்கு இந்த கடையை மாத்தி எது சொல்லு. சார், உன் முதலாளிய என் செல்ல கூப்பிட சொல்லியா? வா உஷா, போலாம். என்ன உஷா, அது பொருளை உடைச்சாச்சுன்னா அதுக்கு உண்டான காசு கொடுத்து நடந்து வர வேண்டியதானே? எதுக்கு வீண் ஆர்குமெண்ட்? அந்த ஆள் கோவமா பேசினோன்னே எனக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆமா, நீங்க எங்க? என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அவனுக்கு கிஃப்ட் வாங்கி போலான்னு தான் வந்தேன். சரி வாங்க, போய் வாங்க. வேண்டாம் வேண்டாம், இங்கே வேண்டாம். உள்ளே போனால் அவனை பார்ப்பேன், அவனை பார்த்தா மறுபடியும் உனக்கு கோவம் வரும். நம்ம வேற எங்கேயான போகலாம். சே, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கோவக்காரி இல்லை.
அவர் கோவமா பேசினோடனே நானும் கோவமா பேசிட்டேன். உண்மையிலே அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை பார்த்தாலே கோவப்படுற பொண்ணு மாதிரி தெரியல. வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் ஜோதி, பாவம் அந்த கடைக்கார, நமக்கு எதுக்கு இந்த கடை? செக்கை திரும்ப வாங்கிடுங்க. அவனை பயம்படுத்துறதுக்கு தான் அப்படி செக்கை கொடுத்தேன். இந்த கடை முதலாளி எனக்கு ஃப்ரெண்டு. நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அப்போ சும்மா தான் என் பேரில் கடை எழுதி வைக்க சொல்லி சொன்னீங்களா? பெரிய பிஸ்னஸ்மேனோட டாக்டர் நீங்கள். இந்த துக்குனுண்டு கடை உங்களுக்கு எதுக்கு? வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். சரி. வா 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 வாடா கண்ணா. என்னடா? வா வாடா வா 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 வா. என்னடா? வா 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 வாடா வாடா கண்ணா. யாரா நீ? எந்த வார்டில் இருந்து வர? அம்மாங்கடா. வாடா 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 கண்ணா. யார்டா நீ? எந்த வார்டில்டா இருக்கிற? கண்ணா என்னடா? என்னடா 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 என்னடா? ஐயோ என்னடா? என்னடா ஆச்சு? டுடு அது பிபி ஆச்சு. இங்கேயே நின்றுட்டு இருக்க? குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பார்ப்பாங்க? குழந்தை கூட குழந்தை எடுத்துக்கிட்டு முதல்ல கீழே இறங்குமா. அண்ணாச்சி, என்ன நீங்க? இது ரொம்ப சாதாரண ஆபரேஷன் டாக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு போய் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்களே? அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. இல்லம்மா, சின்ன காயம்பட்டா கூட அவளால தாங்க முடியாது. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. இங்க பாருங்க அண்ணாச்சி, இங்க பாருங்க, பயப்படாதீங்க. இப்பெல்லாம் கர்ப்பப்பையில ஆபரேஷன் பண்றதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு திறமையான டாக்டர்ஸ் வெளிநாட்டில் கூட இல்லைன்னு பேசிக்கிறாங்க. ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. சிஸ்டர், ஆபரேஷன் முடிஞ்சதா? 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஏன் வழியில் நிக்கிறீங்க? அப்படி போய் உட்காருங்க. முருகா, திருச்செந்தூர் முருகா, என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாத்திருப்பா. என் குடும்பத்தோட உன் சன்னதிக்கு நான் வாரேன்.
அண்ணாச்சி, இன்னும் 10 நிமிஷத்துல ஆபரேஷன் முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்களே. நான் போய் ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். நீங்க வர வேண்டாம், இங்கே இருங்க. நான் போய் ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். அது வந்து சொல்றேன். டாக்டர், சாதாரண விஷயம்தான். கர்ப்பப்பை க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 நாளில் எந்திரிச்சு நடக்கலாம். பயப்படாதீங்க. அகிலா, என்ன ஒற்றை அடிச்சுட்டு இருக்கியா? ஆமா மாமி, நீங்க வீடு கொடுக்கும்போது சுத்தமா இருந்துச்சு. நாங்க காலி பண்ணி போயிட்டோன்னு எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணி போட்டோம். நீங்க திட்டக்கூடாது பாருங்க, அதான் சுத்தம் பண்றேன். காலி பண்ண போறேளா? என்ன சொல்ற? நீங்க தானே காலி பண்ண சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன். அதான் அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன். என்னடா இது, கொடுத்த கெடு நெருங்கிட்டே இருக்கே, இன்னும் ஒரு தகவலையும் காணோமேன்னு பார்த்தேன். அதான் அவ 2 பேரும் புறப்பட்டு போயிட்டா போல இருக்கு வீடு பார்க்க. சுந்தரம்புல ரொம்ப ரோஷக்காரர், காலி பண்ணிடுவார். வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி? நல்ல காத்தோட்டமா பெரிய வீடு. அப்புறம் பக்கத்துல ரேஷன் கடை இருக்கணும், போஸ்ட் ஆபீஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பஸ். ஏண்டி எல்லாமே பக்கத்துல இருக்குன்னு சொன்னியே, இந்த மாமி பக்கத்துல இருக்கணும்னு உனக்கு தோணலையா? அதெல்லாம் தோணல. ஏன் தோணும்? நீங்க என்ன எங்களுக்கு ஒட்டா உறவா? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு மாமி. அரைஞ்சு பல்லகள் எல்லாம் ஊத்துருவேன். என்னடி பேசுற? நீ இந்த ஆத்துக்கு வரைச்ச எப்படி இருந்த தெரியுமா? இவ்வளோண்டு குழந்தை, உன்ன நான் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தபடி உன் அம்மா இல்ல. என்ன பார்த்து கேள்வி கேட்கற இல்ல? கேளுடி கேளு. எப்படி? அப்புறம் அப்படி சொன்னீங்க? உடனே வீட்டை காலி பண்ணுங்க, இது வேதவல்லியோட வாக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ சொன்னேன்டி, சொன்னேன். நான் இல்லைன்னு சொல்லல, ஏதோ ஒரு வேகத்துல அப்படி எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்காக நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதா? டி, உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? என்ன? என் பொண்ணு தங்கத்தை பிரிஞ்சு என்னால இருக்க முடியும். ஏன் இருக்கனே, பார்த்துட்டே இருக்கிய. ஆனா அகிலாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடி. பிரிஞ்சு இருக்கவே முடியாது. எனக்கு தெரியும் மாமி, நீங்க உதட்டளவுல தான் சொன்னீங்க, மனசளவுல சொல்லலைன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படி என்ன ஒரு நடிப்பு? கள்ளி. ஏண்டி, அவ 2 பேரும் வீடு பார்க்க போயிட்டாளே, நான் எப்படி தடுத்து நிறுத்துவேன்? நீ தாண்டி இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அப்போ வந்தது நான் சொல்றேன். சரிடி, அவ வந்தோடனே என் ஆத்துக்கு அனுப்பி வை, நான் எப்படியாவது பேசி சமாளிச்சுடுறேன். தங்கம் வரட்ட. போங்க, அப்பா வந்து கேட்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அனுப்பி வை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதில் இன்னொரு சைன் பண்ண முடியுமா? சாரி மேடம், இன்னொரு செக் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்களா? சைன் மேட்ச் ஆகல.